நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு எங்கே ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன், எங்கே பேக்வேர்ட், எங்கே லெக்ரான்ஜஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். இதில் ஃபார்வர்டா பேக்வேர்டா லெக்ரான்ஜான்றதை அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூஸ், அதான் இங்கே இயர்னு கொடுத்துருக்காங்க. The population of a city in a census taken once in 10 years is given below. Once in 10 yearsனா இங்கே பாருங்களேன், 1951ல எடுத்திருக்காங்க, அப்புறம் 61, அப்புறம் 71, 81 எல்லா இயருக்கும் நடுவில் இருக்க இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா கரெக்டாக 10 இயர்ஸ் கேப்பில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி இன்டர்வல் கேப்பில் யூஸ் பண்ணியிருக்க டேபிளுக்கு மட்டும்தான் பேக்வேர்டோ இல்லை ஃபார்வேர்டோ நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த இன்டர்வல் வந்து அன்ஈக்குவலாக வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு தான் நம்ம லெக்ரான்ஜ் யூஸ் பண்ணணும். இது ஒரே மாதிரி இருக்குது. சரி, இன்டர்போலேஷன் ஓகே. இதில் ஃபார்வேர்டா பேக்வேர்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார்வேர்டா பேக்வேர்டான்னு பார்க்குறதுக்கு இங்கே எந்த இயரோட எஸ்டிமேஷன் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்டிமேட் தி பாப்புலேஷன் இந்த இயர் ஆஃப் 1955ன்னு கேட்டிருக்காங்க. இந்த 1955ன்ற இயர் கொடுத்துருக்க இயரில் டேபிளோட முன்னாடி வருதா இல்லை டேபிள்லேருந்து பின்னாடி வருதான்னு பார்க்கணும். இப்போ 1955ன்றது 51க்கும் 61க்கும் நடுவில் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். அதனால இதுக்கு ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த கொடுத்துருந்த கொஸ்டினில் வந்து 1978, 75 அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். சரி மேம், கரெக்டாக சென்டரில் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னா ரெண்டு ஃபார்முலாவில் எது யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல அவங்க எந்த இயருக்கு எஸ்டிமேஷன் கேட்குறாங்களோ அந்த இயரை நம்ம எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணணும். இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இயரில் ஃபஸ்ட் இயர் வந்து x0, அடுத்த இயர் x1, அடுத்து x2, அடுத்து x3 அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பாப்புலேஷன் இன் லேக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது வந்து y அப்படின்னா இது y0, இது y1, இது y2, இது y3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த இயர் எஸ்டிமேஷன் கேட்குற இயர்ஸ் ஈக்குவல் டு x0 + nh அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஹெச்ன்றது என்னென்னா இங்கே இருக்கிற இயரோட கேப் எவ்வளோ கேப்பில் இருக்குது, 10 இயர்ஸ் கேப்பில் இருக்குது. அப்போ ஹெச் வந்து நம்ம 10 தான் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறதை விட நம்மளோட ஃபஸ்ட் ஆம்பிஷன் என்ன தெரியுமா, இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறது. முதல்ல இந்த ப்ளஸ் x0 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -x0 ஆகும். அப்போ x - x0 = NHன்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்க ஹெச் அங்கே போனால் என்ன ஆகும், டிவிஷனுக்கு வரும். அப்போ x - x0/h = n. இதுதான் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். n = x - x0. எக்ஸ்ன்றது உங்களோட கொஸ்டின் 1955 மைனஸ் x0ன்றது இந்த ஃபஸ்ட் இயர் 1951 டிவைடட் பை ஹெச்ன்றது இதோட கேப் வந்து 10, அதனால இங்கே 10ன்னு எழுதிக்கலாம். 1955ல் 51 மைனஸ் பண்ணால் 4 வரும். 4 டிவைடட் பை 10 பண்ணால் 0.4. அப்போ என்னோட வேல்யூ வந்து 0.4 தான். இந்த என் வேல்யூ கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் டிஃப்ரென்ஸ் டேபிள் ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு டேபிள் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ்ன்ற இயரையும் ஒய்ன்ற பாப்புலேஷனையும் கொடுத்துருக்கிறத எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூஸையும் ஒய் வேல்யூஸையும் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஃப்ரென்ஸ், நம்மளோட பாப்புலேஷனோட டிஃப்ரென்ஸ். முதல்ல கொடுத்துருக்கிறத ஒய்ன்னு எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து டெல் ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே இந்த செகண்ட் நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். 42 - 35. 42ல் 35 மைனஸ் பண்ணால் 7 வரும். அப்போ இந்த டேபிளில் இங்கே 7 எழுதிக்கோங்க. அடுத்து 58லேருந்து இந்த 42 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 16 கிடைக்குது, அதனால இங்கே 16. அடுத்து இந்த 84லேருந்து இந்த 58 மைனஸ் பண்ணோம். 84ல் 58 மைனஸ் பண்ணால் 26 கிடைக்குது, அதனால இங்கே 26. இதில் இப்போ 3 எலிமெண்ட் கிடைக்குது. அடுத்து இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணி அடுத்த பாக்ஸ் வரைய போகிறோம். அடுத்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம டெல் ஸ்கொயர்டு ஒய்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து டெல் கியூப் ஒய்ன்னு சொல்லுவோம். இங்கே 2 வரும், இங்கே திருப்பி 1 வந்துடும். அதோட நம்ம டேபிள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 16லேருந்து 9 மைனஸ் பண்ணணும். சரி, 7 மைனஸ் பண்ணணும். 16 - 7 பண்ணால் 9 கிடைக்குது. 26லேருந்து 10 மைனஸ் பண்ணுங்கள். 26 - 16 பண்ணால் நமக்கு வேல்யூ 10 கிடைக்குது. அடுத்து இந்த 10ல் 9 மைனஸ் பண்ணி அடுத்த பாக்ஸில் எழுதணும். ஸோ அதோட வேல்யூ 1. சப்போஸ் நெகட்டிவில் வேல்யூ வந்தால் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் டேபிளில் எழுதணும். இதில் எல்லாமே பாசிட்டிவ் கிடச்சிருக்கு, அதனால் இங்கே பாசிட்டிவில் எழுதியாச்சு. இதை எழுதுனதுக்கு அடுத்த ஸ்டெப் இதோட வேல்யூஸ் எதை நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் டேபிளுக்கு இந்த நம்பர்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் உங்களோட இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 35 வந்து நம்மளோட y0, இது நம்மளோட டெல்டா y1, இது டெல்டா ஸ்கொயர் y1, இது வந்து டெல்டா கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதை அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து நம்மளோட ஒய் நாட். இந்த ஒய் நாட்லேருந்து ரெடியூஸ் பண்ணி வரத ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து டெல்டா ஒய் நாட், அடுத்து டெல்டா ஸ்கொயர்ட் ஒய் நாட், இது வந்து டெல்டா கியூப் ஒய் நாட். அடுத்து 4 பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட 2 நம்பர் இல்லாததுனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது ஃபார்முலாவில் நமக்கு ஃபேக்டோரியல் தேவைப்படும். இப்போ இது வந்து 3 வரைக்கும் வரதுனால நமக்கு 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் தேவைப்படும். இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணுறது. 3 × 2 × 1. அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6 தான். 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 × 1ன்னு அர்த்தம். அதை நம்ம 2ன்னு எழுதணும். 1 ஃபேக்டோரியல்னா 1 மட்டும். இதே 4 ஃபேக்டோரியல் தேவைப்பட்டால் 4 × 3 × 2 × 1ன்னு எழுதணும். இப்படி தான் ஃபேக்டோரியல் நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா y is equal to ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். முதல்ல y நாட் ப்ளஸ் நம்ம n ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் n by 1 ஃபேக்டோரியல் del into y நாட், அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் போடணும். அடுத்த டேர்ம் n-ம் n-1ம் எடுக்கணும். n × n-1 by 2 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கணும். இங்கே டெல்டா ஸ்கொயர்ட் ஒய் நாட் அப்படின்னு ஒரு இங்கே இருக்க ரெண்டாவது டிஃபரன்ஸ் மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி மூணாவது டிஃபரன்ஸ் வரும்போது n-லேருந்து ரிவர்ஸில் 3 டேர்ம் எடுக்கணும். n-லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n-1 n-2 டிவைடட் பை கீழே 3 ஃபேக்டோரியல் அப்ளை பண்ணணும். இங்கே டெல்டா கியூப் ஒய் நாட் அப்படின்னு வரும். அதுவும் நம்ம டேபிளில் இருக்குது. இங்கே பவர் 4 வந்து இல்லை நம்மளுக்கு டேபிளில். இருந்தால் n-1 n-2 n-3 by 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இங்கே இல்லாததுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இப்போது சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். இதில் வந்து ஒய் ஃபார் த இயர் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா கொடுத்துருக்க டேபிள்லேருந்து ஒய் எக்ஸோட வேல்யூ 1955 இருக்கும்போது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை அப்ளை பண்ணி தான் இதை எடுத்திருக்கோம் கொஸ்டினில். முதல்ல ஒய் நாட்டுக்கு இங்கே 35 இருக்கிறதுனால 35 ப்ளஸ் n by 1 ஃபேக்டோரியல். என்னோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 0.4 அப்படின்னா தான் n வேல்யூ. அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ n-க்கு பதிலாக 0.4 1 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான். நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். எழுதியாச்சு. டெல்டா ஒய் நாட் வருது. டெல்டா ஒய் நாட்டோட வேல்யூ இங்கே 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 7 எழுதிக்கோங்க. ப்ளஸ் n × n-1, n வந்து 0.4, n-1னா 0.4 - 1ன்னு போட்டு 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 தான். அதனால இங்கே 2ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் n வேல்யூ மறுபடியும் 0.4, n-1னா 0.4 - 1, இது 0.4 - 2 by 3 ஃபேக்டோரியல் 6ன்றதுனால இங்கே 6ன்னு எழுதிக்கலாம். டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ 1ன்னு இருக்கிறதுனால இங்கே 1ன்னு எழுதிடலாம். இதை கேல்குலேட் பண்ணிட்டா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். 35 ப்ளஸ் 7 4s are 28. இங்கே ஒரு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக 2.8 இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த 2வையும் இந்த 0.4ஐயும் கேன்சல் பண்ணி 0.2ன்னு எழுதிக்கலாம். 1ல் 0.4ஐ மைனஸ் பண்ணால் 0.6 கிடைக்கும். பிக் நம்பர் 1ன்றதுனால -0.6 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 6ல் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, இந்த n-ம் n-1 எழுதியிருக்கேன். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இங்கே 9 இருக்குது. இங்கே 9 எழுதிக்கோங்க. ஸோ இங்கேயும் 9 வந்திருக்கும். இப்போ இங்கே 0.4ல் 1 மைனஸ் பண்ணால் -0.6 வரும். 0.4ஐ 2ல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1.6ன்னு கிடைக்கும். இதை கால்குலேட்டரில் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லை 2.0ன்னு எழுதிட்டு கீழே 0.4 போட்டு மைனஸ் பண்ணாலும் இதே தான் கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 6 இருக்குது. மல்டிபிள் 1 பண்ணால் அதே நம்பர் தான் வரும்ன்றதுனால அதை நம்ம திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். இதில் ஒரு டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். இதில் 2 டேர்மில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கட் ஆகிட்டு ப்ளஸில் தான் கிடைக்கும். ஸோ எல்லா டெசிமலையும் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் 36.784 வருது. So hence the population in the year 1955 is 36.784 lakhs இருந்திருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் சேனல்